ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வழக்கம்போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம சேனல் வியூவர்ஸ் மேக்ஸிமம் கேட்குற ஒரே வீடியோ ஃபன்னி வீடியோ. அந்த ஒரு ஃபன்னி வீடியோ தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஆனா இந்த வீடியோ நார்மலான ஃபன்னி வீடியோ கிடையாது, கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ. அதாவது இந்த உலகத்தின் வரலாற்றில் நிகழ்ந்த சில ஃபன்னியான இன்சிடென்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு வேற லெவல்ல ஃபன்னியா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு சிரிப்பை வர வச்சுச்சுன்னா லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் இந்த உலகம் டெக்னாலஜி வைஸ் பயங்கரமா வளர்ச்சி அடைந்தாலும் நாகரிகத்துல வேற லெவல்ல போயிட்டு இருந்தாலும் இன்னும் இந்த பார்டர் சண்டை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது எல்லை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிற பல இரட்டை நாடுகளுக்கு இடையில நடந்துட்டு தானே இருக்கு. ஆனா இந்த எல்லை சண்டையை, அதாவது இந்த நாடு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுற அந்த ஒரு சண்டையே கொஞ்சம் வித்தியாசமா ஃபன்னியா நடந்தா எப்படி இருக்கும்? அது எப்படா ஃபன்னியா நடக்கும்? சண்டைனாலே சட்டை கிழிஞ்சுதான் ஆன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி சட்டையே கிளியாத ஒரு சண்டையும் வரலாற்று நிகழ தான் செஞ்சிருக்கு. அதுதான் கனடாவுக்கும் டென்மார்க்கு இடையில நடந்த ஒரு பாட்டில் சண்டை. பாட்டில் சண்டைனா பாட்டில தூக்கி போட்டு மண்டியா உடைக்கிற சண்டைலாம் கிடையாது, பாட்டில கொண்டு போய் நட்டுட்டு வர சண்டை. அதாவது கிரீன்லாந்துக்கு பக்கத்துல ஹான்ஸ் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. இந்த ஐலாண்ட பாத்தீங்கன்னா ரெண்டு நாடு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு கனடா, இன்னொன்னு டென்மார்க். இந்த ரெண்டு பேரும் அந்த தீவை போய் எப்படி சொந்தம் கொண்டாடுவாங்க தெரியுமா? சப்போஸ் கனடா நாட்டுக்காரங்க அந்த தீவுக்குள்ள இல்ல அப்படின்னா டென்மார்க்காரங்க அந்த தீவுக்குள்ள போயிட்டு அவங்களோட கொடியை நட்டு வச்சுட்டு டென்மார்க்ல இருந்து கொண்டு வந்த சில மதுபான பாட்டில்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு போயிருவாங்களாம். அதுக்கப்புறம் டென்மார்க்காரங்க வெக்கேஷன் சொல்லிட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல நைஸா கனடாக்காரங்க அந்த தீவுக்குள்ள போயிட்டு டென்மார்க்காரங்க ஓடி வச்சிருந்த கொடியை தூக்கி போட்டுட்டு அவங்க கொடியை நட்டு வச்சுட்டு இவங்க வச்சிருந்த அந்த பாட்டில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தூரம் வீசி எறிஞ்சிட்டு அவங்களோட மதுபான பாட்டில்களை கொண்டு வந்து அங்க நட்டு வச்சிருவாங்களாம். இதை கேட்கறப்ப உங்களுக்கு செம்ம காமெடியா தெரியல, என்னடா இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்படியும் ஒரு ஃபன்னியஸ்டான இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு மேல நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? அதாவது 1973 ஆரம்பிச்ச இந்த ஒரு சண்டை 2005 வரைக்கும் கூட இந்த மாதிரி பாட்டில் சண்டையா தான் தொடர்ந்துட்டு இருந்துச்சான். கேட்கறப்பே வினோதமா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த இன்சிடென்ட்டுக்கு போலாம். இது வரைக்கும் வரலாற்றுல மனிதன நாடு கடத்தி தான் பார்த்திருப்பீங்க. ஆனா எங்கேயாவது பறவையை நாடு கடத்தி பார்த்திருக்கீங்களா? அடே பறவை எப்படா நாடு கடத்த முடியும்? அப்படி நாடு கடத்தினாலும் அது திரும்பி பறந்து வந்துடாதாடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படியும் ஒரு இன்சிடென்ட் வரலாற்றுல நடக்கதான் செஞ்சிருக்கு. எஸ், 1840 காலகட்டத்துல அந்த டைம்ல யூஎஸ் பிரசிடென்டா இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்றவரு ஆசையா ஒரு கிளிய பாசத்தை ஊட்டி வளர்க்குறாரு. அந்த கிளியும் நல்லா சாப்பிட்டுட்டு கொழு கொழுன்னு வளருது. அப்படி கிளி கொழு கொழுன்னு வந்துட்டு இருந்த அந்த டைம்ல நம்ம ஆண்ட்ரூ மண்டையை போட்டாரு. அப்புறம் என்ன, அவருக்கு இறுதிச்சடங்கு நடத்தலாம்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி இறுதிச்சடங்கு நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம கிளி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? எனக்கு சாப்பாடு வைக்க டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு சாப்பாடு விடான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பறந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது ஃபியூனரலுக்கு செம்ம டிஸ்டர்பன்ஸ் அமைஞ்சிருச்சு. சோ அங்க இருந்த எல்லாரும் இவர் இறந்துட்டாருன்னு கூட தெரியாம பசிக்குதுன்னு கத்திட்டு இருக்கேல, உனக்கு போய் இவர் பாசத்தை ஊட்டி வளர்த்தாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசிச்ச கிளிக்கு பால் கூட கொடுக்காம அங்க இருந்து அலைக்கா தூக்கிட்டு போய் நாடு கடத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த அறிவுஜீவிகளுக்கு தெரியல பறவை நாடு கடத்தினா திரும்பி பறந்தே வந்துரும்னு. இருந்தாலும் மனித வரலாற்றிலே பறவை நாடு கடத்தின ஒரே ஃபன்னியான இன்சிடென்ட்னா அது இதுன்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா டவுட் அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். ஆனா 90s கிட்ஸ்க்கு இந்த மாதிரி அனுபவம் நிறையவே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாடகம் இல்லாட்டினா டான்ஸ் போடுவாங்க. அதை நாங்க எல்லாருமே நைட் டைம்ல மொத்தமா கூடி உட்காந்து பார்ப்போம். அதை பார்க்க போறப்ப பாத்தீங்கன்னா கிடிச்சோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருப்போம். அதை பாக்குறப்ப செம்ம ஜாலியா இருக்கும். இந்த மாதிரியான இன்சிடென்ட் நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, அமெரிக்காலையும் ஒரு காலத்துல நடந்திருக்கு. அதுவும் எந்த மாதிரியான விஷயத்துக்கு நடந்துச்சு தெரியுமா? அமெரிக்கால சிவில் வார் அப்படின்றது பயங்கர கொடூரமான வார்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த சிவில் வார் தொடங்கின காலகட்டம், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜூலை 21, 1861 வருஷம் அமெரிக்கால சிவில் வார் நடக்க போகுது அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? வார் நம்ம ஊர்ல இருந்தா தொடங்குது அப்படின்னா அந்த வார் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தாலுமேடா செம்மையா இருக்குமோ, சரி வாங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போய் அந்த வார பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கையில கிடைக்கிற போர்வை துண்டு தலைகாணி கட்டுச்சோறுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு அவங்க இருக்கிற காரு பைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த போர் நடக்கிற இடத்துல போய் நல்லா ஜம்முன்னு கீழே போர்வை விரிச்சுட்டு நல்லா படுத்துக்கிட்டே தின்னுக்கிட்டே எப்படா போர் நடக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். இவங்க என்னமோ அது ஜாலியா பண்ணா நடக்கும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அங்க சண்டை பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சான். என்னடா பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அங்க இருந்து சில பேர் ரத்த வெள்ளத்தோட ஓடி வர ஆரம்பிச்சாங்களாம். சார் என்ன சார் இப்படி சட்னி எல்லாம் கொட்டி விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டா, அடே அங்க குண்டை போட்டுட்டு இருக்காங்க, இங்க உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு அவங்க சொல்ல, என்னது குண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்க 10-15 குண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆகா என்னடா அமைதியா நடக்கிற ஊர் போல நினைச்சு வந்தா இங்க கலவரமா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் துண்டக்கான துணியை காணாந்துட்டு கட்டிட்டு வந்த சோறு எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு எங்கடா கார் இருக்குன்னு சொல்லிட்டு தாங்கார எடுக்காம கிடைக்கிற கார் எடுத்துட்டு முட்டி மோதி மக்களுக்கு இடையில நெரிசலோட திருச்சு ஓடுனாங்களாம். இந்த ஒரு இன்சிடென்ட பார்த்த ரைட்டர்ஸ், அட பாவிகளா உலகத்திலேயே வார கட்டுச்சோறு கட்டி பார்க்க வந்த ஆளுங்க நீங்களா தான்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் இனிமேல் உலகம் பிக்னிக் பேட்டில்னே அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பேரே வச்சுட்டாங்களாம். கேட்கிற பேர் செம்ம பண்ணா இருக்குல்ல? ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செஞ்சிருக்கு. இந்த உலகத்துல நீங்க பலவிதமான போராளியை பார்த்திருப்பீங்க. அப்படி அவர் எதுக்காக போராடுறாரோ அந்த
ஒரு விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நினைவா அவரோட பேரை பல விஷயங்களுக்கு வைப்பாங்க இல்லையா. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு உருளைக்கிழங்குக்காக ஒருத்தர் பயங்கரமா போராடினார் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? போராடினதோட மட்டும் கிடையாது, அந்த ஒரு உருளைக்கிழங்கு சக்சஸ்ஃபுல்லா மாத்தினதுக்காகவே அதுக்கடுத்து உருளைக்கிழங்குக்காக உருவாக்கின பல உணவுகள்ல இவரோட நேமையை வச்சிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்படி என்னடா உருளைக்கிழங்குக்காக அவர் போராடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது 18th செஞ்சுரி காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு ஃப்ரைஸ் சொல்லிட்டு இப்ப நீங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்களா உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ், அதை உருவாக்கின அந்த பிரான்ஸ் நாட்டிலேயே உருளைக்கிழங்குக்கு கம்ப்ளீட்டா பேன் போட்டாங்களாம். அதுவும் எப்படி சொல்லி பேன் போட்டிருந்தாங்க தெரியுமா? இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழுநோய் வந்துடும் சொல்லிட்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் இதை பேன் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, மக்கள் மத்தியில இந்த உருளைக்கிழங்கு இது பன்றி சாப்பிடுற சாப்பாடு, இதை சாப்பிட்டா நம்மளுக்கும் பன்றிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும், சோ இதை நம்ம தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்க பார்த்தாலே 10 அடி தள்ளி நிப்பாங்களாம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு காலகட்டத்துல தான் பிரான்ஸ் நாட்டுல ஆண்டனி அகஸ்டின் பார்மெண்டியர் அப்படின்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவரும் உருளைக்கிழங்க பார்த்தா ஒரு 10 அடி தள்ளி தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு சின்ன சண்டையில அடுத்த நாட்டுக்காரங்க இவரை புடிச்சிட்டு போற வரைக்கும், ஏன்னா அவரை புரூசியன்ஸ்ன்ற ஒரு நாட்டுக்காரங்க புடிச்சிட்டு போய் அவங்க நாட்டு ஜெயில அடைக்கிறப்ப இவருக்கு கொடுத்த ஒரே சாப்பாடு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு மட்டும்தானா. இவரும் முதல் சில நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாம தள்ளி தள்ளி வச்சிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பன்றி சாப்பிடுறது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாட்கள் சில இவருக்கு பசி வயிற்ற போட்டு கில்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை தள்ளி வச்சோம்னா நம்ம செத்து போயிருவோம் சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இதை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரிஞ்சிச்சா இது ஒரு செம்மையான ஃபுட் அப்படின்றதும், அதே நேரத்துல இதை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு தொழுநோய் அப்படின்ற ஒரு விஷயம் வராது அப்படின்றதும். இது தெரிஞ்ச உடனே அந்த நாட்டோட ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட நாட்டுக்குள்ளேயும் போய் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நம்ம நாட்டு மக்களுக்கு இதை பழக்கி விடணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போய் மக்கள்கிட்ட காமிக்கிறாரு. பார்த்தா அதை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா. டேய் இது ஒன்னும் சாப்பிடமானது கிடையாது, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாரு. அங்க போய் வச்சு குமிகுமியா வச்சு விற்கவும் செஞ்சிருக்காரு. ஆனா அதை யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்களாம். இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேலைக்காக நம்ம ஏதாச்சும் ட்ரிக்கா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட சொந்த தோட்டத்திலேயே போயிட்டு ஏக்கரா உருளைக்கிழங்க விளைய வச்சு அப்படி அந்த விளையிற உருளைக்கிழங்க சுற்றி பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆர்மியை காவலுக்கு போட்டாராம். இந்த மாதிரி காவலுக்கு போட்டதுக்கான ரீசன் இவர் சாபக்கேடான உருளைக்கிழங்க போட்டிருக்காரு. சோ இவரை நம்ம கொல்லணும்னு சொல்லிட்டு மக்கள் கொன்றுவாங்கன்றதுக்காக இவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த காவலுக்கு அவங்கள போடலையா. சிம்பிளா இந்த மாதிரி காவலுக்கு போட்டு தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு அப்படின்னா விலை மதிக்க முடியாத ஏதோ ஒரு பொருளை போட்டிருக்காரு. அப்ப நம்ம அதை போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருட வருவாங்க பாத்தீங்களா. அப்படி திருட வந்தாச்சு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து எவனாச்சும் சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நட்பாசையில தான் இந்த மாதிரி காவலுக்கு ஆளை போடுவாராம். அதுவும் மார்னிங் டைம்ல மட்டும் தான் போடுவாரு. நைட் டைம்ல அந்த காவலுக்கு இருக்கிற எல்லாரும் எடுத்து விட்டுருவாராம். அப்படி எடுத்து விட்டு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சில பேர் திருட வருவாங்களாம். அப்படி திருட வரவங்களும் நழுத்துக்கடையில இருக்கிறது உருளைக்கிழங்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஏக்கரா ஒரு உருளைக்கிழங்கு போட்டது ஃபுல்லா வேஸ்டா தான் போச்சான். இருந்தாலும் பார்மெண்டியர் சும்மா விடுற மாதிரி தெரியல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு தூரம் உருளைக்கிழங்கு கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. கடைசியா 1794 வருஷம் தான் பிரான்ஸ் நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த உருளைக்கிழங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டா ஏத்துக்கிட்டாங்களாம். சோ இந்த ஒரு உருளைக்கிழங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அரும்பாடுபட்ட நம்ம பார்மெண்டியர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ஆண்டனி அகஸ்டின் பார்மெண்டியர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரோட நினைவாவே அதுக்கடுத்து அவங்க உருவாக்கின மேக்சிமம் உருளைக்கிழங்கு ஃபுட் எல்லாத்துலயுமே பார்மெண்டியர் அப்படின்ற ஒரு நேம சேர்த்து தான் விற்கவே செஞ்சாங்களாம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்கூல் பசங்களாவோ இல்ல காலேஜ் படிக்கிற பசங்களாவோ இருந்தா ரொம்ப ஜாலியா இருப்பீங்கல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் லீவ்லயே இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்து போதும் இவ்வளவு நாள் லீவ் விட்டோம்ல, இனிமேல் லீவும் கிடையாது ஒன்னும் கிடையாது, தீபாவளி அன்னைக்கு ஸ்கூலும் திறக்கப்படும் காலேஜும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தீபாவளியை ஒர்க்கிங் டேவா மாத்தினா எப்படி இருக்கும்? இருக்கிற முடியெல்லாம் நட்டமா எடுக்கிறாது. ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் வரலாறுல நடக்கதான் செஞ்சிருக்கு. அமெரிக்கால இருக்க நியூ இங்கிலாந்து இருக்கு பாத்தீங்களா, அங்க 17ஆம் நூற்றாண்டு முழுவதுமே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஹாலிடே கிடையாது, முழு ஒர்க்கிங் டே அப்படின்னு தான் அந்த செஞ்சுரி ஃபுல்லா வச்சிருந்தாங்களாம். ஏடா சொல்ற, அமெரிக்கால கிறிஸ்துமஸ் தானே பயங்கரமா கொண்டாடுவாங்க, அப்படி இருக்கப்ப அங்க ஏன்டா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட் போனா போது ஒரு நாள் தானே லீவ் விட்டா நம்மளுக்கு சும்மா இருக்காம அந்த கிறிஸ்துமஸ் டே அன்னைக்கு எங்களுக்கு கிறிஸ்துமஸ் காசு தாங்கன்னு போற வர எல்லார்ட்டையும் கேட்பாங்களாம். அப்படி அவங்க கொடுக்க மறுத்துட்டா அவங்க பர்ஸை புடிங்கிட்டு ஓடிடுவாங்களாம். சரி இதோட முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அப்படி திட்டிட்டு போன காசை வச்சு நல்லா வயிறு முட்டை திம்பாங்களாம். தின்னுட்டு வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கும் போகாம ரோட்ல படுத்து உருள ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி சில பேர் பண்ணிட்டு இருந்தா இன்னும் சில பேர் பணக்காரங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் திருட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி பணக்கார வீட்டுல திருடுற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு ரோட்ல வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்தா கவர்மெண்ட் இவங்களை இப்படியே விட்டா நம்ம ஸ்டேட்டோட பேரை கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் லீவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு வந்துருங்கடா படிக்க போயிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒர்க்கிங் டேவா மாத்தி விட்டாங்களாம். இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, அந்த நூற்றாண்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சாம். சோ கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் ஜாலியா தான் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கவர்மெண்ட் நினைச்சாதான் அது ஹாலிடே, இல்லாட்டினா அது ஒர்க்கிங் டே தான். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவை பார்த்து நீங்க கண்டிப்பா சிரிச்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லதா பண்ணீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட்
வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye. see you. See you.